வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவனானந்தபுரத்தில் கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம், துறை ரீதியான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர், அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவனானந்தபுரத்தில் கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய கான்கிரீட் குழாய் பாலத்திற்கு பதிலாக கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணி 45,98,021 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணியளவில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். சட்டமன்ற எதிர்த்து நின்று கொடுத்து 42,93,000 பெற்றுக் கொடுத்ததற்கு ஜீவானந்தபுரம் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பேருந்துகளை இயக்காமல் ஊழியர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இன்று 2வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. புதுச்சேரி அடுத்த ஊசுடு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர், அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியிலிருந்து ஊசுடு கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் அந்த கிராம மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் நடவடிக்கையால் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் பேருந்து இயக்கப்பட்டது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட பேருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு 3 முறை போக்குவரத்து ஆணையருக்கு அப்பகுதி மக்கள் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது தொகுதி மக்களுடன் போக்குவரத்து துறை அலுவலகம் வந்தார். போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது பணியில் இருந்த போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரனிடம் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
மேலும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை அதிகாரிகள் நிர்வாகம் செய்யும் நிலையில் புதுச்சேரியில் 140 பேருந்துகளை இயக்க முடியாதா என்று துணை ஆணையரிடம் கேள்வி எழுப்பிய அவர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். BBL இறுதிப் போட்டியில் மாஹே அணியை வீழ்த்தி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே மெஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மாஹே அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 139 ரன்களை எடுத்தது. பின்னர் 140 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பாலு, ஆனந்த் மற்றும் மோஹித் காலே இருவரும் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டிற்கு 52 ரன்கள் சேர்த்தனர். பின்னர் மோஹித் காலே 20 பந்துகளில் 5 பவுண்டரிகள் 1 சிக்ஸர் என 35 ரன்களிலும், பானு ஆனந்த் 28 பந்துகளில் 2 சிக்ஸர்கள் 2 பவுண்டரிகள் என 35 ரன்களிலும் வெளியேறினர். இதையடுத்து ஜோடி சேர்ந்த ஆகாஷ் மற்றும் அமன்கான் இருவரும் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி இறுதியில் 15.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி கோப்பையை கைப்பற்றியது. கடைசி வரை களத்தில் இருந்த வில்லியனூர் அணி வீரர் ஆகாஷ் ஆட்ட நாயகன் விருதினை தட்டி சென்றார். தவளக்குப்பம் தானாம்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் அப்பன் ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தில் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள தானாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் அப்பன் ஸ்ரீ புட்லாய் அம்மன் ஆலயத்தில் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து காப்பு கட்டி கொடியேற்றுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் அப்பன் சமேத ஸ்ரீ புட்லாய் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், இளநீர், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை ஸ்ரீ அய்யனார் அப்பனுக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து சன்னதியில் படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து குதிரை விடுதல் நடைபெற்றது. மாலை ஸ்ரீ அய்யனார் அப்பன், ஸ்ரீ பூரணி பொற்களை சுவாமிகள் மீன் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு, முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர்கள் மூலம் முக்கிய பிரமுகர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பஞ்சாயத்தாரர்கள், விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். MCORD ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களின் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது தொடர்பான அறவே ஒழிப்பது தொடர்பான MCORD ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த மாதம் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டறிந்தார். காவல்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 300 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் கடலோர காவல்படை உதவியுடன் பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை நடைபெற்று வருவதாகவும், மேலும் காரைக்கால் மற்றும் புதுவைக்கு வரும் அனைத்து படகுகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது எனவும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு காவல் நிலையம் மூலமாக அந்தந்த பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். கல்வித்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் மாணவர்கள் மூலமாக நடைபெற்று வருகின்றன எனவும் தெரிவித்தனர். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மூலமாக அருகில் உள்ள கிராமங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தனர். மேலும் பள்ளிகளுக்கு அருகில் 100 மீட்டருக்குள் உள்ள கடைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள கடைகள் அடிக்கடி சோதனையிடப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தனர். சமூக நலத்துறை சார்பாக ஒவ்வொரு சிக்னல்களிலும் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன எனவும், மேலும் கிராமப்புறங்களில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலமும் விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன எனவும்,
அனைத்து மீனவ கிராமங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் இவை விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர், பள்ளிகளுக்கு அருகில் அமைந்துள்ள கடைகளில் அடிக்கடி சோதனையிட வேண்டும் எனவும், அனைத்து துறைகளும் இணைந்து சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும், புதுவையில் போதைப்பொருள் இல்லாத புதுவையை உருவாக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்வில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன், காவல்துறை, கடலோர காவல்படை, மீன்வளத்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி பூரத்தினை முன்னிட்டு 108 சுமங்கலிகள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 108 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு யாகசாலை பூஜைகள், சுவாமிக்கு கலச நீர் அபிஷேகம், பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 108 சுமங்கலிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய குடும்ப நன்மை வேண்டி பூஜை செய்தனர். இதில் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அம்மனுக்கு சப்த சதி பாராயண சண்டி ஹோமம், சுவாமி அம்பாள் அபிஷேகம், சண்டி ஹோமம், பூர்ணாகுதி, கடம் புறப்பாடு, துர்கை அம்மன், மகாலட்சுமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம், கலசாபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் உபயதாரர் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் குடும்பத்தினர் கலந்து கொண்டு 108 சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வளையல் உள்ளிட்ட மாங்கல்ய பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த சுமங்கலி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று அம்மன் அருளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் துருவை முத்துவேல், கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், கொந்தமூர் தலைவர் சிவகுமார், நல்லாவூர் ஜெயராமன், தேர்குணம் கிருஷ்ணராஜ், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், பொம்மையார்பாளையம் அன்பரசன், கிளியனூர் ஓட்டுநர் ஏழுமலை, விஜயகுமார், கொந்தமூர் ரகு, ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன், ஞானக்கல்மேடு துணைத் தலைவர் புருஷோத்தமன், துருவை உதயகுமார், ஓட்டுநர் வெங்கடேசன், கோவில் பூசாரி லட்சுமி, ஓமிப்பூர் பம்பை முத்து உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய தேசிய அளவிலான கராத்தே போட்டி வில்லியனூர் ஆச்சாரியாபுரம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் ஜீனியஸ் பள்ளி தாளாளர் கார்த்திகா தேவி மற்றும் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் மாஸ்டர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். இவ்விழாவில் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் சேர்மன் ரவி, தலைவர் சரவணன் மற்றும் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்து சிறப்பித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை கராத்தே அழகப்பன், குமரன், ஸ்ரீரங்கம் சென்சாய், துவாரகம் மற்றும் முத்துகிருஷ்ணன், சரவணன், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, புதுவை மாநில கராத்தே மாஸ்டர்கள், நடுவர்கள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியின் பரிசளிப்பு விழாவில் செம்பியபாளையம் அரசு ஆரம்ப பள்ளி பொறுப்பு ஆசிரியர் கனிமொழி கலந்து கொண்டு சிறப்பித்தார். போட்டி அமைப்பாளரும் புதுவை எவரெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் செயலாளர் மற்றும் எவர்கிரீன் கியோஷி ரா சரவணன் போட்டிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். பயிற்சியாளர் சென்சாய் சரண்யா மற்றும் சென்சாய் சரண்ராஜ் உடனிருந்தனர். இறுதியாக சென்சாய் சரண்ராஜ் நன்றி உரை கூறினார். பிச்சை வீரான்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு செரல் திருவிழாவினை முன்னிட்டு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பிச்சை வீரான்பேட் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6வது ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு திங்கட்கிழமை அன்று கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகளும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஐயனாரப்பன் ஆலயத்திலிருந்து ஊரணி பொங்கல் வைத்த பெண்கள் அனைவரும் பேரணியாக சென்று மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் படையலிட்டு
சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பிச்சை வீரான்பேட் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நகர தந்தை ஏதுவார் குபேர் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. நகர தந்தை எதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நெல்லித்தோப்பு காராமணி குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி சாலையில் குளோபல் மதுபான குடோனுக்கு சரக்கு ஏற்றி வந்த கனரக வாகனம் விதிமுறைகளுக்கு புறம்பாக வாகனத்தை எடுத்து வந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. நெல்லித்தோப்பு காராமணி குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி சாலையில் குளோபல் மதுபான குடோனிற்கு சரக்கு ஏற்றி வந்த கனரக வாகனம் விதிமுறைகளுக்கு புறம்பாக வாகனத்தை எடுத்து வந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அந்த பகுதி பொதுமக்கள், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தோழர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை தடுத்து நிறுத்தி உடனடியாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கும் மற்றும் போக்குவரத்து காவல்துறைக்கும் புகார் அளித்ததன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் வாகனத்தை கைப்பற்றி ஓட்டுநரை அழைத்து விசாரித்து அவர்களை காவல்துறைக்கு அழைத்து சென்றனர். ஓட்டுநர் மற்றும் அந்த நிறுவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் இதுபோல் சம்பவம் நடைபெறாமல் இருக்க போக்குவரத்து காவல்துறையும் உருளையன்பேட்டை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு த்ரில்லர் பாய்ஸ் அண்ணாதுரை மெமோரியல் டிராபி கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு குமரவேல் என்கிற குமரேசன் மணவெளி தொகுதி தலைவர் KKT டிராவல்ஸ் உரிமையாளரின் தலைமையில் த்ரில்லர் பாய்ஸ் அண்ணாதுரை மெமோரியல் டிராபி நடைபெற்றது. இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி மாநில மணவெளி தொகுதி தலைவர் குமரவேல் என்கிற குமரேசன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். சண்முகாபுரம் VPC நகர் மற்றும் மங்கலட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு வளையணி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் VPC நகர் மற்றும் மங்கலட்சுமி நகர் பகுதிகளில் அமைந்துள்ள ஆதிசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழாவினை முன்னிட்டு அம்பாளுக்கு வளைகாப்பு எனும் வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்பாளுக்கு பல வகையான நெய்வேத்தியம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்று அம்பாளுக்கு வளையல் அணிவித்து நலங்கு வைத்து வழிபட்டனர். முன்னதாக விசேஷ அபிஷேகமும் மாலை ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு அம்பாளுக்கு நலங்கு வைக்கப்பட்டு வளையல் அணி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது மகளிர்கள் ஒருங்கிணைப்பில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமங்கலிகள் அனைவருக்கும் வளையல், மஞ்சள், தாலி கயிறு, குங்குமம் உள்ளிட்ட மாங்கல்ய பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் ஒருங்கிணைப்பில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு நெடுங்குன்றத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் டோக்கன் பெற தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் நெடுங்குன்றம் முதல் நிலை ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப டோக்கன்களை பெறுவதில் பொதுமக்கள் பெரும் தள்ளுமுள்ளிற்கும் சிரமத்திற்கும் ஆளாகினர். அமைச்சர் வருகை தாமதமானதால் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவியது. மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பலருக்கு டோக்கன்கள் கிடைக்கவில்லை என்ற புகார்கள் எழுந்தன. இதையடுத்து காவல்துறை மூலம் டோக்கன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த விநியோகம் முறையாக இல்லாததால் ஏராளமான பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் டோக்கனை பெற வரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தள்ளுமுள்ளு கூட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என பலரும் டோக்கன்களை பெறுவதற்காக முண்டியடித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுடன் பொதுமக்களிடையே பெரும் வேதனையும் ஏற்படுத்தியது. முகாமிற்கு அமைச்சர் வருகை தாமதமானதால் காலை முதலே காத்திருந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டது.
இதுவும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திய முக்கிய காரணமாகும். மொத்தத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப டோக்கன் விநியோகித்தலில் ஏற்பட்ட குளறுபடிகளாலும் அமைச்சர் வருகை தாமதத்தாலும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சிரமத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. திண்டிவனம் தீர்த்த குளக்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆலோசனை நடத்தினார். திண்டிவனம் தீர்த்த குளக்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் முருகன் கோவிலில் ஆலோசனை நடத்தினார். மேலும் அப்பகுதி மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்தார். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் ஆலோசிக்க உள்ளதாகவும் பொதுமக்களிடம் உறுதி கூறினார். இதில் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், மலர்சேகர், ஜெயபிரகாஷ், நகரமன்ற உறுப்பினர்கள் சரவணன், ஜனார்த்தனன், கார்த்திக், அதிமுக நிர்வாகிகள் உதயகுமார், சௌகத், கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு கமலாம்பிகை சமேத கைலாசநாதர் கோவிலில் ஆடி பூரத்தினை ஒட்டி திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு பெரிய நத்தம் கைலாசநாதர் கோவில் தெருவில் கமலாம்பிகை சமேத கைலாசநாதர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பூர விழா நடைபெறுவது வழக்கம். ஆடிப்பூரத்தையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்றது. மாலை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையையொட்டி மூலவர் அம்மன் கமலாம்பிகைக்கு ஆடிப்பூரத்தையொட்டி வளையல்களால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரத்துடன் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட பெண்கள், கன்னி பெண்கள் என கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்தனர். அம்மனிடம் நாடு செழிக்கவும், குடும்பத்தில் உள்ளவர்கள் நலமுடன் வாழவும், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட வேண்டுதல்களை முன்வைத்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவையொட்டி பக்தர்களுக்கு வளையல்கள், மாங்கல்யம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் சரஸ்வதி, கோவில் நிர்வாகிகள், கைலாசநாதர் கோவில் தெரு பொதுமக்கள் செய்திருந்தனர். கோவில்பட்டி அருகே கூசாலிப்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கூசாலிப்பட்டி கிராமத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான ஆண்கள் கபடி போட்டியில் சுமார் 30 அணிகள் கலந்து கொண்டன. காலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஒட்டப்பிடாரத்தை சேர்ந்த முப்பளிப்பட்டி அணியினரும் கீழச்சீத்தலை அணியினரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். இந்த இறுதிப் போட்டியினை திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் முப்பளிப்பட்டி அணியினர் முதல் பரிசாக 20,000 ரூபாய் மற்றும் கோப்பையினையும், கீழ்சீத்தலை அணியினர் 2வது பரிசாக 15,000 ரூபாய் மற்றும் கோப்பையினையும், ஏஎம்சி கூசாலிப்பட்டி அணியினர் 3வது பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் கோப்பையினையும், குளவைப்புதூர் அணியினர் 4வது பரிசாக 8,000 ரூபாய் மற்றும் கோப்பையினையும், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த இருக்கன்குடி அணியினர் 5வது பரிசாக 4,000 ரூபாய் மற்றும் கோப்பையினையும் தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மாத்தையா மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த சுமார் 2,000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியினை கண்டுகளித்தனர். இடைக்கழி நாடு பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம். காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழி நாடு பேரூராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்தா ஐயனார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், விவசாயிகளுக்கு விதை பொருட்கள், இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த முகாமில் மாவட்ட அவைத்தலைவர் இனியரசு, பேரூர் செயலாளர் மோகன்தாஸ், அரசு துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாகர்குளம் சுயம்பு ஆதிபராசக்தி ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு ஆடிப்பூர பால்குட உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த நாவர்குளத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு ஆதிபராசக்தி ஆலயத்தில் அம்மனுக்கு 20வது ஆண்டு ஆடிப்பூர உற்சவ பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றுதல் நடைபெற்றது.
குளக்கரையிலிருந்து பால்குடம் புறப்பாடு, பிற்பகல் பால்சாகை வார்த்தல், மாலை பூங்கரக புறப்பாடு மற்றும் அக்னிச்சட்டி எடுத்தல், வான வேடிக்கைகள் நடைபெற்றது. இரவு அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் மற்றும் கோவில் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கோவில்பட்டி அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் கல்வி வளர்ச்சி குழு சார்பில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடம் பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கும் நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது. தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ராமசாமி கலந்து கொண்டு அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கி பாராட்டினார். மேலும் விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. திண்டிவனம் ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மனுக்கு 24ஆம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டிவனம் அருள்மிகு மூங்கிலம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மனுக்கு 24வது ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலயத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து மாடவீதி வழியாக மூங்கிலம்மனுக்கு பாலாபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தர்மகர்த்தா ரவிச்சந்திரன் மற்றும் திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவனானந்தபுரத்தில் கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம், துறை ரீதியான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர், அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.